இவன் பண்றானே அப்படின்னு பார்க்க மாட்டாங்க, இவன்லாம் பண்றானே அப்படின்னு பாக்குறாங்க. அதனாலதான் வர சீரியஸா எஸ், இவர் தான் கலக்க போவது யாரு? பாலா. இவரு பல நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காருங்க. பல உதவிகள் செய்யறாரு. ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு, ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு, பல மாணவர்களை படிக்க வச்சுட்டு இருக்காரு, பல முதியோர் இல்லத்துக்கு டொனேட் பண்ணிட்டு இருக்காரு, வீல் சேர் வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காருங்க. இப்படி என்னதான் ஒரு பல உதவிகள் செஞ்சாலும் இன்னமும் அவரை சில பேர் விமர்சிச்சுட்டு இருக்காங்க, நெகட்டிவா பேசுறாங்க. ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? உடனே அவரை சொல்லுவாங்க, இவரு பப்ளிசிட்டிக்காக இதெல்லாம் பண்றாரு, இப்படி வீடியோ எடுத்து போடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க அவர் பப்ளிசிட்டியாக மத்தவங்கள மாதிரி என்னங்க பிராங்க் பண்ணி அடுத்தவங்களை ஏமாத்தி வீடியோ போடுறாரா, இல்ல அடுத்தவங்களை விமர்சிச்சு நெகட்டிவா பேசி வீடியோ போடுறாரா, இல்ல ஏதாவது 18+ கண்டென்ட்ல வீடியோ போடுறாரா? ஏங்க இப்படி? ஏன் பொதுவா சொல்லுவாங்க, நாம சம்பாதிக்கிறதுல 1% தானம் தர்மம் பண்ணணும் அப்படின்னு. ஆனா இவரு 1% தான் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் தானம் தர்மம் உதவி தாங்க பண்ணிட்டு இருக்காரு. எனக்கும் அந்த மாதிரி பல பேருக்கு உதவி பண்ணணும் தான் ஆசை. ஆனா என்ன பண்றது? பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை.